ஹாய் ஃபேமிலி. ஹாய் ஃபேமிலி. ஹாய் ஃபேமிலி. சோ நாங்க எல்லாரும் எங்க ரெடி ஆயிட்டோம்? எங்க போறோம்? சர்ச்சுக்குமா. சூப்பர். செல்லக்குட்டி சர்ச்சுக்கு. அப்படியா? நாங்க எல்லாரும் சர்ச்சுக்கு ரெடி ஆயிட்டோம். அதுவும் இன்னைக்கு சீக்கிரமா ரெடி ஆயிட்டோம். பிகாஸ் எல்லாருக்குமே கிட்ஸ் சர்ச் இன்னைக்கு வந்துட்டான்னு. அதனால எல்லாரும் அழகா ரெடி ஆகி அதுவும் டைம்க்கு ரெடி ஆயிட்டோம். ஆனா 8 டைம் ஆயிடுச்சு. லேட் பண்ணிடக்கூடாது. காலையிலே பயங்கரமா வெயில் அடிக்குது இல்ல ரெடி? சரியான வெயில். பட் ஆனா காலையில நல்லா பனி, எப்பவும் போல பயங்கரமான பனி இருந்துச்சு. இப்போ வெயில் சுளுத்துது. 7 வரைக்கும் இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இன்னைக்கு கிட்ஸ் சர்ச்சுக்கு தேவையானதெல்லாம் எடுத்தாச்சா? கிராஃப்ட் ஒர்க் எடுத்தாச்சா? ஸோ கிராஃப்ட் இன்னைக்கும் ஸ்டோரி ஆஃப் ஜாக்கியஸ் பிள்ளைங்களுக்கு. ஸோ அந்த ஸ்டோரி, ஸோ அதுக்கேத்தாப்புல கிராஃப்டும் ரெடி பண்ணியாச்சு. நெஹேமியா ஜெரியாவும் ரெடி. நெஹேமியா ஜெரியா ரெடியா? ஸோ இந்த வீக் ஃபுல்லா நடந்த சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த வாரம் பண்ற சில காரியங்கள் நான் உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீக் ஃபர்ஸ்ட் மண்டே ஒரு பார்சல் வந்துச்சு. கொரியர் நம்மளோட ஃபாலோவரா இருந்து, அப்புறம் நம்ம ஹெவன்லி ஃபுட்ஸ்ல இருந்து ஹெல்த் மிக்ஸ் வாங்கி நம்ம கூட இப்போ நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க சர்ப்ரைஸா விமென்ஸ் டேக்காக ஒரு சாரி கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சாரியோட போட்டோ நான் அட்டாச் பண்றேன். உண்மையிலே நான் டிசம்பர் மந்த் சொல்லியிருப்பேன், அனிதாக்கா வாங்கியே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் அவுட் ஆஃப் லவ் அவ்வளோ அழகா அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பிஷப் நான் ஒரு நாள் மெசேஜ்ல சொன்னாங்க, we'll be blessed through unknown people கூட நமக்கு blessing ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஏத்தாப்புல இப்படி கிஃப்ட் வந்தப்போ நான் அதுதான் யோசிச்சேன். ஸோ ஹவு காட் கனெக்ட்ஸ் லவ் வித் பீப்புள் த்ரூ லவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இப்போ நம்ம கிட்ட ராகி மாவு ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளவர் வாங்குவாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப சூப்பரா இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப ஹெல்தியா இருக்கு. அதே மாதிரி ஈவினிங் வரைக்கும் நான் அந்த வாய்ஸ் நோட் கூட உங்களுக்கு இதுல அட்டாச் பண்ணேன், அவங்களோட ரிவ்யூ. ஈவினிங் வரைக்கும் நான் அதை வச்சிருந்தேன் அம்மா, பிளாஸ்க்ல ஊத்தி, ஒண்ணுமே ஆகல, அப்படியே இருந்துச்சு நல்லா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. ஸோ ஐ தேங்க் காட். அந்த மாதிரி ஹெவன்லி ஃபுட்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்னா இப்படி பீப்புள் கிட்ட நம்ம கனெக்ட் ஆக முடியாது. நெக்ஸ்ட் திங், லாஸ்ட் சண்டேவே நான் ரொம்ப அவசரமா நாங்க கிளம்புறத பார்த்துருப்பீங்க சர்ச்ல இருந்து. அப்போ மை ஃப்ரெண்ட் called me and gave me 2 books. ஒன்னு ஸ்டோரிஸ் ஃப்ரம் த பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு 5 minutes பைபிள் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 புக்கு கொடுத்தாங்க. என் குட்டீஸ்க்காக, நெஹேமியா ஜெரேமியாக்காக பைபிள் ஸ்டோரிஸ் வச்சு புக்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதுக்கு 1 வீக் முன்னாடி நான் எப்பவுமே இதை பத்தி யோசிப்பேன். குழந்தைங்களுக்கு சீக்கிரமா பைபிள் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துடணும். அவங்களுக்கு அப்பதான் அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அண்ட் அவங்களே அதை இப்ப பிக்சர் பார்த்து பார்த்து ஒரு ஸ்டோரி அவங்க கண்டுபிடிக்கணும். அவங்களா ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு நான் நினைப்பேன். ஆனா என்னால போய் வாங்க முடிஞ்சதும் இல்லை, எங்க வாங்குறதுன்னு நான் யோசிச்சதும் கிடையாது. நான் என்ன பண்ணி வச்சிருந்தேன்னா, நான் சின்ன வயசுல எனக்கு சிக்கன் பாக்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்துச்சு, அப்புறம் என் தங்கச்சிக்கு வந்துச்சு, அப்புறம் எங்க அம்மாக்கு வந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தருக்கா சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கும் போது, சிக்கன் பாக்ஸ் நம்ம எல்லாருக்குமே எவ்வளவு டிஃபிகல்ட்டான ஒரு இதுன்னு தெரியும், சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா. ஆனா நான் இப்ப பெருசாகும் போது யோசிக்கிறேன், அந்த சிக்கன் பாக்ஸ் அப்போ வரல அப்படின்னு சொல்லியிருந்தா அவ்வளோ ஸ்டோரிஸ், பைபிள் ஸ்டோரிஸ் நான் கத்திருந்திருக்கவே மாட்டேன் கண்டிப்பா. ஏன்னா அந்த பீரியட் மட்டும்தான் நான் அவ்வளோ ஸ்டோரிஸ் கத்துக்கிட்டேன். அதுதான் எனக்கு மைண்டுக்குள்ள அழியாத ஒண்ணா இருந்துச்சு. இது ஒரு 5th ஸ்டாண்டர்ட்ல நடந்தது. ஸோ ஒரு 10 days, சாலிட் 10 days அட் ஹோம் மாதிரி. அதனால எனக்கு அது ரொம்ப இப்போ வரைக்கும் என்னால் மறக்க கூட முடியல. அப்போ எங்க அம்மா ஊட்டி விட்டது அண்ட் அந்த சிக்கன் பாக்ஸ் அவ்வளோ குளிரா இருக்கும்ல, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா மதியம் டைம், ஆஃப்டர்நூன் டைம் மட்டும் தான் இந்த ப்ரிவிலேஜ். ஏன்னா மார்னிங்னாலும் தங்கச்சி இருப்பா, நைட்டுனாலும் தங்கச்சி வந்துருவா. ஏன்னா அது அவளோட டைம் மாதிரி ஆயிடும், ஊட்டி விடுறது, அம்மா கிட்ட சாப்பிடுறதுலாம். ஸோ அந்த ஒரு பீரியட் என்னால் மறக்கவே முடியாது. ஐ திங்க் அப்போ மட்டும்தான் நான் இந்த பைபிள் ஸ்டோரிஸ் பத்தி எங்க அம்மாட்ட கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். மற்றபடி வசனம் எல்லாம் படிக்க வைப்பாங்க சர்ச் எக்ஸாம்ஸ்க்கு. அப்படி இந்த புக், நான் அப்போ வச்சிருந்த புக்கை தான் இப்பவும் நான் இவனுக்காக எடுத்து வச்சிருந்தேன். நான் புதுசா வாங்கணும்னு கூட யோசிக்கல. ஓகே, அந்த புக்கே நான் இவனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா 2 days பேக் நெஹேமியா ஸ்கூல்ல இருந்து அவனோட எல்லா இங்கிலீஷ் புக்ஸ்,
எல்லா புக்ஸுமே திருப்பி ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க, வீட்டுல வச்சு படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினைச்சேன் இவ்வளவு புக்கு எப்படா படிக்க வைக்கிறது, எதுக்குடா இவ்வளவு தந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் எப்பவும் என்ன பிலீவ் பண்ணுவேன்னா, நம்ம எந்த அளவுக்கு பைபிள் படிக்கிறோம், எந்த அளவுக்கு ஏசப்பா பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ ஆப்வியஸாவே நம்ம வந்து மத்த விஷயங்கள்ல வந்து ஆண்டு வந்து நமக்கு ஞானமும் விஸ்டமும் கொடுத்துருவாரு. அது உலக பிரகாரமான காரியங்கள்ல தேவைப்படுற நாலேஜ் வந்து ஆண்டர் கொடுத்துருவாருன்னு. சோ த ரைட் டைம் என் ஃப்ரெண்ட் கரண் வந்து இந்த புக் கொடுக்கும்போது எனக்கு அவ்வளவு ஹாப்பி ஆயிடுச்சு. என்னை தேடி இயேசு வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என் பிள்ளையை தேடி இயேசு வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவன் நைட் வந்து அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து அழகா அவனா ரீட் பண்றான், அவனுக்கு மீனிங் தெரியுது, அவனா சிலது கேக்குறான். சோ ஒரு நல்ல ஸ்டோரி டைம் அவங்க டேடியோட டியூட்டி அது வந்து. சோ அவன் அவங்க டேடி எல்லாம் நல்ல ஸ்டோரி டைம் பண்ணுவாங்க இப்ப நைட்டு. ஸோ தேங்க்யூ கெரன் அண்ட் ஏஸ்பாக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்படி எங்களை தேடி தேடி வந்து நல்ல வேலை நான் அந்த ஸ்கூல் புக்ஸ் எடுத்து வச்சிருந்தேன்னா கண்டிப்பா நான் அவனுக்கு சொல்லியும் கொடுத்துருக்க மாட்டேன், அவ்வளோலாம் என்னால படிக்க வச்சிருக்க முடியாது. ஆனா இதுன்னும் போது அவன் லாங்குவேஜும் கத்துக்குவான், ஏஸ்பா பத்தியும் கத்துக்குவான் அப்படின்றது எனக்கு ஹாப்பி. ஸோ ஜெரேமியா என்ன பண்ணுவான்னா, நெஹேமியா ஸ்கூல் போன பிறகு இந்த புக்கு நேற்று எடுத்து வச்சு ஒரு ஸ்டோரிஸா இது ஏசாவை எப்படி பண்ணாங்க, அது அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம பிள்ளைங்க ஏசப்பா பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க, பைபிள்ல உள்ள காரியங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிறாங்கன்றதுதான் இருக்கிறதுலே நமக்கு பெரிய சந்தோஷம். அப்படி ஆண்டு வந்து இந்த 2 புக்ஸையும் வந்து கொடுத்ததுக்கு வந்து நான் ஏசப்பாவை தேங்க் பண்றேன். ஸோ திஸ் வீக் வேற என்ன பண்ணோம், 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த அற்புத பெருவிழா April 4 and 5க்காக. அதுக்காக வந்து ஆயத்த ஜெபம், ஈவினிங் அங்க கூடாரம் போடுறது, அதுக்கான ப்ரேயர்ஸ், வர்றவங்களுக்காக தான் அதிகமான ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுது. ஹீலிங் தேவைப்படுறவங்க, டெலிவரன்ஸ் தேவைப்படுறவங்க, டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க, என்ன மாதிரியான காரியங்களா இருந்தாலும் ஆண்டவர் வந்து அன்னைக்கு அவங்களுக்கு ஹீலிங் கொடுக்க போறாருன்றதுக்காக 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஸோ ஈவினிங் டைம் அங்க போயிடுவோம், வந்துட்டு மற்ற ஒர்க் பாக்குறதுக்கு சரியா இருக்கும். இவனுக்கும் ஸ்கூலு. ஸோ இப்படிதான் இந்த வீக் ஃபுல்லா போச்சு. இன்னைக்கு வந்து நம்ம கிட்ஸ் சர்ச் போறோம். ஸோ கிட்ஸ் சர்ச் போயிட்டு ஏதாவது கவர் பண்ண முடிஞ்சா நான் கவர் பண்றேன். உங்களுக்கும் உங்க பிள்ளைங்களை நீங்களும் என்கரேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி பைபிள் ஸ்டோரிஸ் கிடைச்சிருக்கு உங்க வீட்டுல இருக்குன்னா அதை எப்படியாவது உங்க பிள்ளைங்க வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்கு நீங்க வந்து பாருங்க. உண்மையா அது அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த பிள்ளைங்க வந்து ஆண்டுக்குள்ள வளர்றாங்கன்ற சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கும். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஹெவன்லி ஃபுட்ஸ்ல ஹெல்த் மிக்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார் அண்ட் பேபி செர்லாக் எல்லாமே வந்து ரெடியா இருக்கு. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எதுவுமே இல்லை. எக்ஸாம்பிள் தானியலை சிங்கக்கேவிக்குள்ள போட்டாங்க, அந்த சிங்கங்களெல்லாம் அவரை எதுவுமே பண்ணல. அந்த மாதிரி பிரேவா இருக்கணும். அவர் வந்து நம்மளுக்கு வழியே இல்லைனாலும் God will provide us. அவர் நம்மளுக்கு வழி தருவாரு. எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடிக்கலாம்.
எங்களை விட்டு விலகாதவர். எங்களுக்கு நீங்க வேணும், உங்க அருகில் நாம் இருக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும் சுவாமி. எங்களுக்கு நீங்க நடந்து பேசணும். மற்றவருடைய பெருமைகள், மற்றவர்களுடைய உங்களுக்கு பேசுவதில்லை. நாங்க உங்களோட இந்த வழியில் உட்கார ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் பேசணும். நாங்கள் இந்த மூவியில பார்த்த விஷயத்தை நாங்கள் புரிஞ்சுக்கணும். எங்க வாழ்க்கையை நாங்கள் கரெக்டாக செயல்படுறதுக்கு எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். வேற யாரும் என்ன சொன்னா எங்களுக்கு நீங்க போதும், உங்க வசனம் போதும், உங்க வார்த்தை போதும். எங்களை நீங்க நடத்துங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் சொல்லுங்க. நாங்க எல்லாருமே கிட்ஸ் சர்ச்லாம் போயிட்டு சூப்பரா வந்தாச்சு. இன்னைக்கு வந்து கிட்ஸ் சர்ச்ல வந்து குக்கீஸ் ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா பேக் பண்ணது. போன வாரம் ப்ரௌனி, அதுவும் செம்ம மாய்ஸ்டா சாஃப்டா ஆச்சு. அதுக்கு முந்தின வாரம் மோமோஸ் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஸோ எவ்ரி வீக் பிள்ளைங்களுக்கு வந்து குவாலிட்டியா ஃப்ரெஷ்ஷான ஸ்நாக் தான் அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ குக்கீஸ் வந்து செம்ம சாஃப்டா இருக்கு. ஸோ ஈவினிங் வந்து இன்னைக்கு இந்த அற்புத பெருவிழாக்கான ஃபாஸ்டிங் ப்ரேயர் டே 3. ஸோ ஈவினிங் அதுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த 3 குட்டீஸையும் மேய்க்கிறது தான் இன்னைக்கு வேலை. என்னோட vlog வந்து என்னால முடிக்க முடியல. இன்னைக்கு நெக்ஸ்ட் டே பிரேயர் போயிட்டு வந்து இப்பதான் ஸ்மார்ட் பஜார் வந்தோம். கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நேத்தும் சர்ச் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியும். அப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன சாப்பிடுறீங்க ஜெரியா குட்டி? யார் கொடுத்தா? சரி, இது கிட்ஸ் சர்ச்ல கிடைச்ச பிஸ்கெட் வந்து ஒரு பாக்ஸ் சேவ் பண்ணி வச்சிருந்தோம். அதை வந்து இப்ப சாப்பிட்டானுங்க. சோ இப்ப போயிட்டு ஷாப்பிங் பண்ணலாம். சோ என் வீட்டுக்கார் நிறைய வாங்கி தர போறாங்க ஸ்மார்ட் பஜார்ல. நாங்க அதனால போறோம். வாங்கி தருவீங்கல்ல? கண்டிப்பா. என்ன டாடி என்னெல்லாம் வாங்குனீங்க? நட்ஸ் இல்ல நேமியாக்கு நட்ஸ், தோசை மாவுக்கு உளுந்து, ஸ்வீட்டுக்கு பிடிச்ச ஸ்வீட். அந்த ஸ்வீட் தானா? தேன் டாய் பிடிச்ச தேன். நெக்ஸ்ட் எங்க டாடி போறோம்? ஸ்வீட் ஹோம். ஒரே ஸ்வீட்டா இருக்கு. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாச்சு. ஒரு குட் நியூஸ், டெலிவரி ஆகிடுச்சு. எத்தனை குட்டிப்பா? எத்தனை குட்டி? என்ன வேணுமா? மீன் நிறைய குட்டி போட்டிருக்கு. நான் காட்டுறேன். போட்டிருக்கு குட்டி. ஸோ இன்னைக்கு ஏசப்பா நமக்கு குட் நியூஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுல மீன் நிறைய குட்டி போட்டிருக்கு. குச்சு குச்சு குச்சுலாம் நிறைய இருக்கு. கிடக்குது. என்ன மட்டும் டெலிவரி பார்த்துட்டு இருக்கோம் மீனுக்கு. வந்து டெலிவரி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். இப்போ இது பல நாள் நான் வந்து ஐயோ பிரெக்னென்ட் ஆயிடுச்சு ஒரு ஃபிஷ் அப்படின்னு சொன்னா வெயிட் பண்ணி அது இன்னைக்கு டெலிவரி ஆக போகுது அப்படின்னு ஒரு குட்டியா கட்ட கட்டன்னு அது ஒன்னொன்னா போட 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 எடுத்துட்டே இருப்பேன். அது ஏஸ்பா வந்து அதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். வீட்டுல இந்த கிட்ஸ் சர்ச்ல வந்து காட்ட மறந்துட்டேன் எந்த ஆக்டிவிட்டி கொண்டு போனேன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் சகையோட ஸ்டோரி சொன்னேன். அதெல்லாம் சொன்னேன், ஆனா என்ன பண்ணேன்றதை காட்டலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹேங்கிங் மாதிரி பிள்ளைங்களுக்கு பண்ணி அந்த வாரத்தோட அன்னையோட மெமரி வேர்ஸை வந்து அதுல எழுதி மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்ற வேர்ஸை வந்து அதுல போட்டு பிள்ளைங்க எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. ஸோ பிள்ளைங்களும் ஹாப்பி, வசனம் படிச்சுட்டாங்க. ஸோ இதோட இந்த சண்டே vlog வந்து நான் finish பண்றேன். See you all in the next Sunday vlog. Until then, bye bye. God bless you all.